ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கங்கா ஸ்டோரி. இன்றைக்கி பீச்சுக்கு போகணுன்னு பிளான் இருந்ததுனால ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் செஞ்சுருந்தேன். என்னோடய அஞ்சரைப்பட்டிலாம் நான் என்னென்ன எடுத்துக்குவேன்னு பாருங்கள். சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், அதே மாதிரி வந்துட்டு மிளகு எடுத்துக்குவேன், கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்துக்குவேன். இதெல்லாம் நமக்கு தாளிப்புக்கு ரொம்பவே பயன்படும். அது மாதிரி எடுத்துக்குவேன். அஞ்சரைப்பட்டி 2 மாதங்களுக்கு ஒரு தடவை நான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். 2 அஞ்சரைப்பட்டி வச்சுக்குவேன், 1 மாற்றி 1 யூஸ் பண்ணுவேன். இந்த பழம் அன்னைக்கு பறித்தது தான். இது கொஞ்சம் காயாக இருந்தது, அதனால் அரிசிக்குள்ளே வச்சுருந்தேன். நல்லாவே குப்புன்னு படுத்துருச்சு. இது பாருங்கள், நல்லா தோல் கூட நல்லா செவப்பாகிடுச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்தது. சீத்தாப்பழம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில பழங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சுளைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா பெருசாகவே இருக்குங்க. இதனுடைய விதைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா சீத்தாப்பழோடைய விதைகள் வந்து கருப்பு கலரில் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். லெமன் சாதத்துக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதோடு சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம எலுமிச்சம்பழம் வந்து எவ்வளோ எலுமிச்சம்பழம் தேவையோ அதோடய சாறுகள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் சாதம் வந்து உப்பு போட்டு வடிக்கிறதுனால அதை சேர்த்து கலரும்போது எனக்கு சரியாக வந்துடும். பாத்திர குடைக்கு தண்ணி வந்து வடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பக்கெட்டோட மூடி எடுத்து கீழே வச்சுருப்பேன். இதை வச்சு இதுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி ஃபுல்லாக இதில் ஃபில்டர் ஆகிடும். நம்ம தண்ணி எடுத்து கீழே ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கில் குட்டியாக வந்து ஹைட்டு கம்மியான ஒரு வட்டை, அகல வட்டை ஒன்று இருக்கும், அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டுக்குட்டிக்கு பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். பருப்பு சாதத்தை நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து விட்டேன். எங்களுக்கு சாதம் வச்சுக்கிட்டேன். தயிராக இருந்தாலும் லெமனாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம கிளறிக்கலாம். அதே மாதிரி வந்து காலையில் இறால் வந்தது. இறால் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, அதோடு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புத்தூள் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அது போட்டுக்கலாம். குழம்புத்தூள் போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுக்குவேன். நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே தான் ஃபுல் மசாலாவையும் அந்த கொதிச்ச எண்ணெயில் வந்து நல்லா பரட்டி விடலாம். இப்போ நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுட்டு இறாலை நம்ம சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக மசாலாலாம் நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்டவ்லேயே வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து மூடிடுவேன். மூடி வச்சு மூடிடுவேன். மூடிட்டு வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இறால இருக்க தண்ணி ஃபுல்லாக அந்த மசாலாவோடு சேர்ந்து வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், அந்த இறாலோட தண்ணி ஃபுல்லாக நல்லா தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து இறால் நல்லா வந்து நமக்கு வெந்து வரும். இல்லை ரொம்ப நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றினாலும் வந்து டீப் ஃப்ரை ஆகி பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அதில் வந்து அப்படி இல்லைன்னா சவச்சவன்னு இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் கரெக்டான பதத்தில் எடுக்கிறேன்னா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இறால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். நான் தயிர் சாதம் கிளறதுக்காக கொஞ்சமாக வந்து இஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். மிளகாயும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய் என்ன சிசரில் கட் பண்ண கேட்காதீங்க. நம்ம கையில் குழந்த வச்சுருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அறியாமே வந்து குழந்த கண்ணை தொடப்போம் அல்லது வாயில் வைப்போம், அவங்களுக்கு எரியும். அதனால் வந்துட்டு நான் சிசரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளித்து விடுறதுக்கு முன்னாடி பெருங்காயம் சேர்த்துட்டு அது மேலேயே வச்சு போட்டுட்டு நான் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவேன். தாளித்ததுக்கப்புறம் தான் நான் தயிர் சேர்ப்பேன். என்னமோ தெரியல, எனக்கு அப்படி சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உர ஊற்றின தயிர் கிடையாது, அதுக்கு பதிலாக நான் பாக்கெட் தயிர் தான் சேர்த்துக்கிட்டேன்.
கூடவே கொஞ்சம் அப்பளம் மோர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இறால் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பீச்சோட வியூ வந்து நாங்கள் போகிற டைம் நமக்கு சரியாக இருந்தது. ஈவினிங் டைம்னால அந்த சன்னை வந்து நமக்கு மறையும் இல்லையா, அந்த சமயம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தூரத்தில் ஒரு போட் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துக்கிட்டே இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப பக்கத்தில் வந்து போட் பார்த்தது. இந்த பிளேஸ் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து தரங்கம்பாடிங்க, தரங்கம்பாக்கம் சொல்லுவாங்க. தரங்கம்பாடியில் வந்து புதுசாக வந்து இப்போ துறைமுகம் கட்டியிருக்காங்க. அந்த துறைமுகம் எப்படி அப்படின்னாக்கா, நம்ம கரையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கடலுக்குள்ளே போகிற மாதிரி பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து அதில் ஏறி உட்காந்தோ அல்லது வந்து நல்ல வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த சைடு பாலம் இருக்கிற மாதிரி நமக்கு அந்த சைடும் வந்து ஒரு குட்டியாக ஒரு பாலம் வந்துருக்கும். இன்பிட்வீனில் தான் நமக்கு போட்டெல்லாம் போகும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு பாலம் வந்து கடலுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுனால வந்து ஃபிஷ்ஷிங்லாம் வந்து இந்த தூண்டில்லாம் போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தூண்டில்லாம் போட்டு எடுப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பார்க்கும்போது வந்து அவங்க மீனெல்லாம் பிடிக்கும்போது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்களுடைய சண்டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.